சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணிட்டு நீங்கள் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்துன்னு வச்சிங்களேன், எனக்கு மட்டும் கிடையாது, இந்தியன் ஃபேன்ஸுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு குளிர்ந்து போயிருக்கும். டெஸ்ட் மேட்சே வந்து 2020 மாதிரி விளையாடுறதான் நம்ம ஜெய்ஸ்வால். ஆனால் அவருக்கு 2020 டீமில் இடம் இல்லை, 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடில் கூட அவர் பேர் இல்லை. சாம்சனுக்கு ஓப்பனிங்காக ஒரு கண்டினியூஸாக ஒரு 7-8 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் 3 செஞ்சுரி அடித்து ஓப்பனராக ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் சுமன் ஏஷியா கப்லேருந்து இப்போ ஆஸ்திரேலியா சீரிஸ் வரைக்கும் ஒரு 9 இன்னிங்ஸ் விளையாடுறாரு, ஒரு 50 கூட அடிக்கல. அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் விளையாடுறப்போ மேட்ச் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாலுக்கு பால் 6-4 அடிச்சுட்டு பவர் பிளேல ஒரு 80 ரன் 90 அடிப்பாங்க. 10 ஓவர் முடியறதுக்குள்ள ஒரு 130 140 வரும். இன்னிங்ஸ் முடிகிறப்ப ஒரு 220 230 சொல்லிட்டு ஒரு 2-3 மேட்ச் கண்டினியூஸாக அடிச்சுட்டு இருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சு டீம். இந்த வருஷம் வேர்ல்டு கப் நமக்கு தாண்டா அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஒன்ஸ் ஏஷியா கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க, வைஸ் கேப்டன் ஒருத்தனை சொல்றாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2020 இன்டர்நேஷனல் மேட்ச்ல 50 அடிச்சா நம்ம ஞாபகம் இருக்கா? சுமன் கில்லு தெரியாது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவரும் பார்த்தீங்கன்னா எப்போ லாஸ்ட் நமக்கு 50 அடிச்சா நமக்கு ஞாபகம் இருக்கா? கிடையாது. செஞ்சுரி அடிச்சா ஞாபகம் இருக்கா? கிடையாது. ஸ்விங்கிங் கண்டிஷனில் மட்டும் அவர் வந்து ஒரு பலிக்காடை எலும்புச்சு பழம் மாதிரி வச்சு அவர் யூஸ் பண்ணிட்டு விட்டாங்க. அந்த மேட்ச்சில் சுமன் கில் என்ன கிழிச்சான்? 10 பாலுக்கு 5 ரன், 50 ஸ்ட்ரைக் ரேட்டு. சூரியகுமார் எதோ கிழிச்சாரு, ஒன்றும் பண்ணல. டூபே ஒன்றும் பண்ணல. திலக் வர்மா ஒன்றும் பண்ணல. ஆனால் ட்ராப் பண்ணமா சஞ்சு சாம்சன் ட்ராப் பண்ணுங்க. உடனே ஒருத்தர் உட்கார வைக்கணுமா? டே சாம்சன் இருக்கானா பாரு, உட்கார வைங்கடா, அவ்வளோதான். நீங்கள் சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் ஜித்தே சர்மா கொண்டு வந்தீங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், வரவே இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 10 இன்னிங்ஸாக விளையாண்டு வரும் ஒரு பேட்ஸ்மேன் ஓப்பனிங்கில் ஃபெயிலியர் ஆனவனுக்கு அவருக்கு பதில் ஏன் ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஜெய்ஸ்வால் ஏன் உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? நான் சொல்கிற ஸ்குவாடு தான் விளையாடணும். அப்போ ஜெயிச்சா ஜெயிக்கிட்டு தோத்தா தோக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்களா? சஞ்சு சாம்சனுக்கும் பழகி போச்சு, அவர் ஃபேனான எங்களுக்கும் பழகி போயிடுச்சு.